மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். பாக்கியம் ஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது இருக்கார். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கார். இந்த 2ஆம் இடம் தான் குரு அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம். அந்த குடும்பம் அப்படின்னா ஒரு குழந்தை பேர் வரணும் அப்படின்னா அந்த குடும்பஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்து அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்கள் பிரச்சனைகள், உயிரணுக்கள் பிரச்சனைகள், அதேமாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகவும் நல்லபடியாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா உறுதியாக குழந்தை கிடைக்கும். ஒன்று இல்லை சார், எனக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், எங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை ப்ராப்ளம் வரும், சில பிசிஓடி சில பிரச்சனைகள் வரும். அதேமாதிரி ஆண்களுக்கு ஏதாவது விந்தணுக்கள் குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறோன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா முதல்ல நல்ல டாக்டர் கிடைக்கும். அதேமாதிரி மருந்து கரெக்டாக வேலை செய்யும். இவங்க எதிர்பார்த்த நேரத்தில் அந்த கரு உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் குழந்தை இருக்கான்னு கேட்டு கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எங்கேயும் போக முடியாத ஒரு நிலையெல்லாம் இருக்கும். அந்த நிலை மாறி 2026ஆம் ஆண்டில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக அமையப்போகிறது.